இப்ப அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு இது மாதிரியான ஒரு விவாதங்கள்லாம் கிளம்பியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க மக்களிடமும் விவாதம் கிளம்பியிருக்கு. அதிமுக தொண்டர்களும் இது மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க. என்ன இது மாதிரி அமித்ஷா அப்படி சொல்லலாம். எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான் அங்க நடக்கும். அது என்டிஏ கூட்டணியா தான் இருக்கும். அப்படிங்கிற ரீதியில சொல்லியிருக்கணும்ல. அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் சைலண்ட் ஆனார் அப்படிங்கிற கேள்வியை பலர் கேட்கிறாங்க. இன்னொரு விஷயம் இதற்கு இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்களும் சரி, ஆர்பி உதயகுமார் அவர்களும் சரி இது ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எடப்பாடி அவர்களே டைரக்டா பதிலடி சொல்லியிருக்கலாம்ல? சார் இல்லை சார், நீங்கள் எல்லாம் எல்லாருமே என்னென்னா எங்களுக்கு அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் செல்ஃபோன் இருக்க எல்லாருமே அட்வைசர்ஸ் அதுதான் சார். அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஐயோ அப்பா எங்களுக்கு எவ்வளோ ஆலோசகர்னு தெரியுமா நீங்கள்? தமிழ்நாடு முழுக்க ஐயோ எங்கள் கட்சிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஆலோசனை குழுவில் தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் யாருக்கும் கிடச்சிட்டார். தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி செல்ஃபோன் வச்சுருக்கவங்களாம் எங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு வீடியோ கீழே அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அட்வைஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் அது யார் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கவும் செய்கிறோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதை எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் உங்களுக்கு சொல்லணுமோ, இவர் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவரே தான் வரணும் அப்படின்னா இது இந்த கவுண்டமணி காமெடி மாதிரியே தான் இருக்குது. சரிங்களா?